எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கேங்க. இந்த பால் நல்ல மிதமான தண்ணீரில் சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸுக்காகங்க 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால்லங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துங்க. இது மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுக்குங்க. இப்போ நமக்கு பால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சூடாகி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸை அதில் சேர்த்துக்க போகிறோங்க. கிட்டத்தட்ட பால் மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறோம். இது சர்க்கரை சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 செகண்டில் நமக்கு சர்க்கரை நல்லா உருகி பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்க போகிறோங்க. சர்க்கரை இல்லைங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கஸ்டர்ட் மிக்ஸை பாலில் சேர்த்துறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. அதை பாலோடு சேர்த்துக்குங்க. பாலோடு சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த கஸ்டர்ட் நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் செய்யுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். சீக்கிரமாகவே இது கஸ்டர்ட் உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நிதானமாக குக் பண்ணி எடுத்துக்குங்க. பவுடர் சேர்த்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமாங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்லேருந்து இதை இறக்கிட்டுங்க கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்யும் பொழுதுங்க இந்த கஸ்டர்ட் ஊற்றி நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கணும். இல்லாட்டி ஒரு மாதிரி திரியாக நமக்கு போயிடும். இப்போ ஐஸ்கிரீம் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்குங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி நம்ம மூடி போட்டு மூடிங்க. ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போல் வச்சு செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் நம்ம 3 மணி நேரம் போல் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்கும். இது மாதிரி செட் ஆகி வந்த இந்த ஐஸ்கிரீமை நம்ம திரும்பவுமே மிக்ஸி ஜாரில் போட்டுங்க நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு முறை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் இது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துங்க. பல்ஸ் மோடில் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாங்க அதே கண்டெய்னரில் ஊற்றி இப்போ மேலே ஒரு பட்டர் பேப்பரோ இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ வச்சு மூடி போட்டு மூடிங்க. ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி 8 மணி நேரம் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அருமையான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடியாகி இருக்கும். வாங்க இப்போ நமக்கு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்குங்க. நம்ம இதை ஸ்கூப் அவுட் பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகி வந்திருக்குன்னு. ரொம்ப சுலபமாக இதை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாங்க. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு அருமையான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக வருதுங்க. அருமையான சுவையில் அட்டகாசமாக வீட்டிலையே நம்ம கஸ்டர்ட் பவுடரில் ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீமை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு செஞ்ச ஐஸ்கிரீம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே பேஸில் நீங்கள் நட்ஸ் வேணும்னா சாப் பண்ணி கூட இந்த ஐஸ்கிரீமில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணுறாங்க. அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.